ஓகே சார். அடுத்த கேள்வி 9வது கேள்வி, சரி 10வது கேள்வி. வேற்றுமை உருவு ஏற்கும் போது அற்று என்ற சாரியை இடம்பெறாது அற்று என்ற சாரியை பெறும் சொல். அற்று என்ற சாரியை பெறும் சொல். ரைட். அப்படி என்னைக்கு முதலாவது வந்து மையிற்று பெயர் என்று சொல்லிக்க, மையிற்று பெயர்ல ஒரு விடைய நாங்கள் எழுதணும். மையிற்று பெயர்ல வந்து ஒரு விடைய எழுதுவோம். மையிற்று பெயர் இப்ப உதாரணமா மையன்னா வர்ற மாதிரி சொன்னா சரியா? மையன்னா வர்ற மாதிரி ஒரு சொல்லி சொல்லுங்க அவன். கொடுமை. மையிற்று பெயர் என்ன பிள்ளைய? மையன்னா விருதியில வரணுமா? கொடுமையோட வேற்றுமை உருவை சேர்த்த சொல்லுங்க. கொடுமையோட ஐய சேர்த்தா கொடுமையை. வறுமை. சரி, ஓகே. மகர ஈற்று பெயர்ண்டா மரம். பாருங்க, இதான் மகர ஈற்று பெயர். இதோட வந்து ஐய சேர்த்தமண்டா மரத்தை. மரம் சகை வந்து மரத்தை. மகர ஈற்று பெயர். மரத்து என்றதை பிரித்தவன் சொன்னால் மரம் சக அத்து சகாய். மரம் சக அத்து சகை. படற்கை பெயர்ன்னு சொல்லுங்க. படற்கை பெயர் உண்டு. படற்கை பெயர் ஆனாவரியில அல்லது ஈனாவரியில படற்கை பெயர் வருவேன். அவன். அவன் சகாய் வந்து அவனை. ரைட். அடுத்தது பண்பு பேர் என்று சொல்லுங்க. அவன் வெள்ளை. வெள்ளை என்பது பண்பு தானே. வெள்ளை சகாய் வெள்ளையை. வெள்ளை சகாய் வெள்ளையை. அதே மாதிரி 5வது குற்றியலுகுற ஈற்று பேரண்டா கொக்கு. குற்றியலுகுற ஈற்று பேரண்டா கொக்கு. சகாய் கொக்கை. கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் இருக்கு. என்ன மகர மேல அற்று அண்டு வராது, அத்து அண்டு வருமா? கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் இருக்குது, மாத்திக்கொள்ளுங்க. அத்து அண்டு வராது, அற்று அண்டு மாறும். மரம் விளங்கல. படற்கையில அவை வருமே. அவை சாரி ஓமாமா என்ன சாரி. ஓகே, குட் 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 குட். ரைட் ரைட். ரைட் ரைட். நல்ல விஷயம். குட் குட் குட். மாத்த வேண்டாமா? மாத்த வேண்டாம். மாத்தணும். ரைட். கட்டிக்கார். படற்கையில வந்து அவை வந்து இருந்தானே என்ன? அவை அவை இவை என்று இருந்தானோ. அப்ப அவை இவை என்று வரைக்காது வருமோ? குட் குட் குட். அவை சகை கட்டிக்காரியா? அவற்றை. குட் குட். அவை சக அற்று சகாய். 3வது விடைதான் பிள்ளை. சரியா? சாரியா? கேளிய மாத்தவே இல்லை. கேளியில மாத்தவே இல்லையா? அப்படி யோசிக்கணும். குட். நல்ல விஷயம். பாத்தீங்களா? ஓகே சார். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 11வது. மயில் ஆடியது அழகாயிருந்தது,
இங்கு ஆடியது மேலே வந்து பிள்ளையர் வந்து ஆடியது என்ற சொல்லு ஆடு சக ஈசக அது தானே. ஆடு என்பது வினையடி, ஆடு என்பது வினையடி. ஈனா இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அது என்பது தொழிற்பெயர் விகுதி. அப்ப எப்பவுமே வந்து பார்க்கணும், இந்த ஆடியது என்பது வசனத்தின் இறுதியில வந்தால் அது வினைமுற்று. வசனத்தின் இறுதியில வந்தால் அது வினைமுற்று. மயில் ஆடியது என்று தனிய வந்தால் அது வினைமுற்று. மயில் ஆடியது என்று தனிய வந்தா அது வினைமுற்று. மயில் ஆடியது அழகா இருந்ததுன்னு சொல்லி இப்ப இருந்ததுதான் இங்க வினைமுற்று. அவ இடையில வசனத்தின் இடையில வந்தால், வசனத்தின் இடையில வந்தால், ஆடியது என்பது இடையில வந்தால் தொழிற்பெயர். ஆடியது என்பது தொழிற்பெயருக்கு மட்டும்தான் பெறவண்டில்லை, வினைமுற்றுக்கும் பெறமல்ல. ஆடியது என்பது தொழிற்பெயருக்கு மட்டுமல்ல, வினைமுற்றுக்கும் பெறும். ஆகவே கவனமாக இருக்கணும். மயிலாடியது அழகா இருந்தது, ஆடியது என்பது இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் வினைமுற்றில்ல, தொழிற்பெயர். இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் தொழிற்பெயர். ஆகவே 4வது விடை, சாரி, காலம் காட்டுகின்ற தொழிற்பெயரால் இங்க விட சரி. 5வது விடை தான் சரி. தொழிற்பெயரும் இருந்தான். ஆகவே இங்க காலம் காட்டும் தொழிற்பெயர் என்ற விடை இருக்கிறபடியால 5வது விடைதான் சரி. அப்ப ஸ்பெஷலாக வந்து தொழிற்பெயர்ல காலம் காட்டும் தொழிற்பெயர், தொழிற்பெயர்ல ஸ்பெஷலாக காலம் காட்டும் தொழிற்பெயர். விளங்கக்கூடிய விஷயங்களை உங்களோட ஓகே சார். ஓகே சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. முடிஞ்சு சார். ஓகே. ரைட், ஓகே. அடுத்தது அப்ப ஆடியதுன்றது வினைமுற்றுக்கும் தொழிற்பெயருக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குதானே? ஆம் சார். ஆம் சார். சரி, கடைசியில அது ஆடியது மட்டுமே இல்லை, எந்த ஒரு தொழிற்பெயரும் கடைசியில வந்தால் அது வினைமுற்றுத்தான். எந்த ஒரு தொழிற்பெயர்னு சொன்னா இந்த அதுவில முடிகிறது, அதுவில முடிகிற தொழிற்பெயர் எல்லாமே வினைமுற்றுத்தான் கடைசியில வந்தால். இடையில வந்தால் மட்டும்தான் அது தொழிற்பெயர். ஏண்டா கடைசியில வேற வினைமுற்று இருக்கு, இருந்தது, அழகாய் இருந்ததுன்றது தானே. அப்ப அது ஒரு வகையில வாதம் இல்லை. அழகாய் இருந்ததுன்னு சொல்லிக்க இருந்தது என்றது வந்து என்னவாக வருதுன்னு சொல்லி சொன்னால் வினைமுற்றாக வர்றபடியானதான் இந்த விஷயம். தானே, ரைட். அடுத்தது 12வது கேள்வி, படற்கை தற்சுட்டு பெயர் இடம்பெற்ற வாக்கியம். படற்கை அவர் தன்னை பற்றி அதிகம் புழுகிக் கொண்டிருந்தார். தன்னை என்றது தான் சகை, தான் சகை தன்னை, தான் சகை தன்னை, தான் சகை தன்னை என்று வந்தபடியால் 4வது விடை சரி.
நாலாவது ஆனே ஓ சார் அவர் தன்னை பற்றி அதிகம் புடிக் கொண்டிருந்தார். அடுத்தது 13வது கேள்வி. பதிமூன்றாவது கேள்வி. பின்வற்றுள் வேற்றுமை உருவை ஏற்கும் போது வடிவ மாற்றம் அடைவது. முதலாவது நான் என்பது நான் என்பது எண்ணெய். வேற்றுமை உருவை கேட்க எண்ணெய் என்று மாறும். அப்ப இந்த விட சரி. இது வடிவ மாற்றம் அடையும். 13க்கு முதலாவது விட சரி. இரண்டாவது பாப்பம். அவன் சகை அவனை. அப்ப இது மாறாது. அவன் சகை வந்து அவனை. இது மாறாது. அவன் சகை அவனை. இது மாறாது. கண்ணன் சகை கண்ணனை. இதுவும் மாறாது. கண்ணன் சகை கண்ணனை. இதுவும் மாறாது. கண்ணன் சகை கண்ணனை. இதுவும் மாறாது. மகன் சகை மகனை. இதுவும் மாறாது. மகன் சகை வந்து மகனை. இதுவும் மாறாது. மகன் சகை வந்து மகனை. இதுவும் மாறாது. சிறுவன் சகை சிறுவனை. இதுவும் மாறாது. சிறுவன் சகை வந்து சிறுவனை. இதுவும் மாறாது. சிறுவன் சகை வந்து சிறுவனை. இதுவும் மாறாது. அப்ப முதலாவது விடைதான் சரி. ஓகே. ஆள் வேற்றுமை உருவாக இடம்பெறுகின்ற சொல் 14வது. 13வது எழுதிக் கொள்ளுங்க எழுதாதாக்கள். ஓகே சார். ஓகே சார். ரைட். 14வது ஆளுருவு வேற்றுமை உருவாக இடம்பெறுகின்ற சொல். வேற்றுமை உருவாக வரணும். வந்ததால். வேற்றுமை உருவாக வந்துகிற நீ வந்ததால். அடுத்த வந்தால் என்பது என்ன? வந்தால் என்பது நிபந்தனை வினையெச்சம். வாசக இத்சகால். வந்தால் முதலாவது வந்து நிபந்தனை வினையெச்சம். நிபந்தனை வினையெச்சத்துக்கு என்ன பேர்? வேறொரு பெயர் இன்னும் படிக்கலையாக என்ன? நிபந்தனை வினையெச்சத்துக்கு வேறொரு பெயர் வந்து செய்தால் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். நிபந்தனை வினையெச்சத்துக்கு இன்னொரு பெயர் வந்து செய்தால் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். செய்தால் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். செய்தால் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். செய்தால் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அப்ப இது வராது. முதலாவது வராது. நீ வந்திருந்தால். வந்திருந்தால் என்பதும் வந்திரு சக இச்சகால். அதுவும் வந்து வந்திரு. வந்திரு சக இச்சகால். அதுவும் ஒரு வகையில நிபந்தனை தான். வந்திருந்தால், வந்திருக்காவிட்டால், வந்ததால், வராவிட்டால், வாசக ஆசக விட்டால். இது வந்து நாங்க புற படிப்போம் எதிர்மறை நிபந்தனை. எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். இது வந்து எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். இது வந்து எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். அடுத்தது வந்திருக்காவிட்டால் அதுவும் அப்படிதான். ஏன்னா எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். அப்ப மூன்றாவது விடைதான் சரி.
மூன்றாவது விடை தான் சரி. அப்ப முதலாவது விடை நிபந்தனை வினையெச்சம், இரண்டாவது விடை நிபந்தனை வினையெச்சம், நாலாவது விடையும் அஞ்சாவது விடையும் எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம் தான். நாலாவது அஞ்சாவது விடையெல்லாம் எதிர்மறை நிபந்தனை வினையெச்சம். இது நாங்க இன்னும் வினையெச்சம் வினைச்சொல் இன்னும் படிக்க துவங்க இல்லையா? வினைச்சொல் இன்னும் படிக்க இல்லையா? ரைட். வினைச்சொல் படிக்க இது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகுமா? வினைச்சொல் படிக்க ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும். இந்த கேள்வி முடிய நாங்கள் 2023ஆம் ஆண்டுல இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் கடைசியில 2024 செய்வோமா? இனி 15வது கேள்வி. கருங்கல் என்பது உங்களுக்கு தெரியும், கருமையான கல். ஆகவே பண்பு தொகை கருங்கல். கருங்கல் என்பது பண்பு தொகை. கருங்கல் என்பது கருமையான கல், பண்பு தொகை வேற. சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. சுடுசோறு என்பது சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஆகவே வினைத்தொகை. சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஆகவே வினைத்தொகை. சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஆகவே அது வினைத்தொகை. சிறுவர் பாடசாலை என்றால் சிறுவருக்கு உரிய பாடசாலை. ஆகவே வேற்றுமை தொகை. சிறுவர் பாடசாலை என்றால் சிறுவருக்குரிய பாடசாலை. ஆகவே அது வேற்றுமை தொகை. சிறுவர் பாடசாலை என்றால் சிறுவருக்குரிய பாடசாலை. ஆகவே அது வேற்றுமை தொகை. அப்படி எதுவும் விடை இருக்குதா? இரண்டாவது விடை இருக்குது. பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை. பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை. ஆகவே இரண்டாவது விடை. ஓகே சார். சரிதானே? ரைட். ஓகே. அப்ப இந்த 15 வேற எதுவும் கேள்வி இருக்குதா? அதுல அங்க வினைச்சொல் இல்ல, பெயர் சொல் மட்டும். இல்ல சார். ரைட். அப்ப நாங்கள் உங்களுக்கு செமினார் 8ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 15ஆம் தேதிக்கு பின்னர் ஸ்டார்ட் பண்ணும் செமினார்.
தானே 8ஆம் மாசம் 15ஆம் தேதி பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணும். அது 3 வடிவத்தில போகும். செமினார் வந்து 3 வடிவத்தில போகும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் 1, 2 போகும் ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது செகண்ட் பார்ட் தமிழ் 2 போகும் தானே. 3வது வந்து இலக்கணம் தானே. இலக்கணம் உலகம் காணாதானே. அப்ப இலக்கணம் கடந்த கால வினாக்களை அடிப்படையாக வச்சு கொண்டு போகும். கடந்த கால வினாக்கள் இல்லை, அதை விட அதை வச்சு கொண்டு கொஞ்சம் மாதிரி வினாக்களை அடிப்படையாக கொண்டு செமினார் நடக்கும். செமினார் வந்து எப்பவுமே இரவு 9 மணிக்கு தான் எதிர்பார்க்கலாம். இரவு 9 மணிக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே தான். இந்த டைம் உங்களுக்கு இரவு 9 மணி எல்லா நாளும் வராது. கிழமையில 3 நாள் தான் வரும். கிழமையில 3 நாள் தான் வரும். எப்ப என்றால் பெரும்பாலும் செமினார் வந்து புதன் 9 மணிக்கு வரும். புதன் 9 மணிக்கு வரும். அதே மாதிரி வெள்ளியும் 9 மணிக்கு வரலாம். வெள்ளி 9 மணிக்கு வரலாம். அதே மாதிரி சனி அல்லது ஞாயிறு 9 மணிக்கு வரும். மிச்ச நாட்கள்ல வராதா? மற்ற நார்மலா வகுப்பு இருக்கிற நாட்கள்ல வராது. உங்களுக்கு புதன்கிழமை 6 மணிக்கு தானே பேப்பர் கிளாஸ் நடக்கிறது. அதுவும் இப்போ குறைவு நடக்கிறது. அப்போ அது வளமையா நடக்கும். இப்போ வெள்ளிக்கிழமையும் பேப்பர் கிளாஸ் தானே உங்களுக்கு நடக்கிறது. சனி ஞாயிறுலையும் பேப்பர் கிளாஸ் தான் நடக்கிறது. அப்போ அந்த இரவு தான் வரும். இரவு 9 மணிக்கு புதன் வெள்ளி சனி அல்லது ஞாயிறு 9 மணிக்கு தான் செமினார் வரும். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செமினார் நடக்கும். செமினார் வந்து முழுக்க வீடியோவா தான் நடக்கும். செமினார் வந்து முழுக்க வீடியோ தானே. ஆடியோக்கு சான்ஸ் இருக்காது. செமினார் வந்து முழுக்க வீடியோவா தான் இருக்கும். நோட்ஸ் பகுதி என்றா மாத்திரம்தான் சில விட ஆடியோ வரும். மற்றபடி செமினார் வந்து கட்டுரை, சுருக்கம், மற்றது கிரகித்தல், இலக்கணம், மற்றது இலக்கிய வரலாறு, செய்யுள் தொகுப்பு, இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்குதானே. அப்ப எல்லாமே பெரும்பாலும் வந்து வீடியோலாம் வரும். அப்படி வீடியோல வர்றது கஷ்டம் என்றால் பெரும்பாலுமே வீடியோ தான். இல்லை, செமினார் வந்து முழுக்க வீடியோ தான். அதை விட அந்த பேப்பர் மாடல், வர வேண்டிய கேள்விகள் எல்லாமே தருவன். மற்றது வந்து கேண்டோட்ஸும் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். கேண்டோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தானே. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேமெண்ட் வந்து வேண்டப்படும். கேண்டோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குமா தானே. அது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டோட்ஸ்லையும் விடை இருக்கு. வினாக்களும் தரப்பட்டு அந்த கேண்டவுட்ஸ்ல விடைகளும் இருக்கும். பெரும்பாலும் பரீட்சைக்கு, இறுதி பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை, பகுதிகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வினாக்கள், செகண்ட் பார்ட் வினாக்கள், அதே மாதிரி இலக்கணம் அதுகள் எல்லாம் வரும். மற்றது வந்து கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் வரும். 2-3 சுருக்கம் எல்லாம் ஒரு சுருக்கம் விளங்கப்படுத்த மாட்டேன். ஒரு 4 சுருக்கம் விளங்கப்படுத்துவேன். கிரைத்தல் 4 கிரைத்தல் வந்து விளங்கப்படுத்துவேன். கட்டுரை வந்து ஒரு 10 கட்டுரை கிட்ட தருவேன். பாயிண்ட்ஸ் தருவேன். கட்டுரைக்கான பாயிண்ட்ஸ் வந்து தருவேன். விளங்கப்படுத்தி போட்டு அதெல்லாம் சிம்பிளாக பார்த்து கொண்டு போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு தரப்படும். 8ஆம் மாதம் 15ஆம் தேதி பிறகுதான் செமினார் வந்து ஆரம்பிக்கப்படும். செமினார் வந்து 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 11ஆம் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஏன்னா 11ஆம் மாதம் 12ஆம் தேதியில எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுது. 11ஆம் மாதம் 12ஆம் தேதியில எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? 10ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் வருமா? 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் செமினார் நடக்கும். 8ஆம் மாதம் 15ஆம் தேதி பிறகு தானே. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 3 மாத செமினார் மாதிரி நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு 12 கிளாஸாக நடக்கும். 12 செமினாராக நடக்கும். ஒவ்வொரு 12 செமினார்னா கிட்டத்தட்ட ஒரு 36 செமினாரு கிட்ட வரும். அல்லது 36-40 செமினாரு கிட்ட வருமா? இதுதானே ரைட். அப்ப இந்த வீடியோ என்னமா 8ஆம் மாதமா 9ஆம் மாதமா? 8ஆம் மாசம் 15ஆம் தேதி பிறகு. 8ஆம் மாசம் 13 இல்ல 14 ஆகும். என்ன 8ஆம் மாசம் 15ஆம் தேதி பிறகு.
இந்த மாதம் 15ஆம் தேதி பிறகு ஓகே சார் 20ஆம் தேதி சார் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் கட்டுரை ஒன்று எழுதுறேன்டா ஒரு 3 பக்கத்துக்கா எழுதணும் 3 பக்கம் வழினா காணும். 300 3 பக்கம் வழினா காணுமா? திருக்குறள் செஞ்சா திருக்குறளுக்கு ஃபுல் மார்க்ஸுக்கும் கொடுக்குறா? ஃபுல் மார்க்ஸ் வரும். திருக்குறள், இலக்கணம் அதுக்கெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வரும். தானே திருக்குறள், இலக்கணத்துக்கு எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வரும். தமிழ் பேப்பர் நீங்க வடிவா திருக்குறள் அந்த மேல 4 சொல்லு கீழே 3 சொல்லு வர்ற மாதிரி எல்லாம் எழுதினீங்கன்னு சொன்னா ஃபுல் மார்க்ஸ் வருமா? சரிதானே? ரைட். செமினார்ல பல்வேறுபட்ட விடயங்கள் டேர்ம் பேப்பர் தந்த திருச்சி எத்தனை மார்க்ஸ் வந்தது? ஓ ஓ எத்தனை மார்க்ஸ் வந்தது? பார்ட் 1ல 91 டோட்டல் வந்து 85. ரைட் குட். என்ன பேர் பிள்ளைக்கு? ஓ இலக்கணம் சைடுல தான் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன பேர்? மின்ஹா. மின்ஹா. நீங்க அம்பாரேன் அப்படியா? மின்ஹா. எந்த மாவட்டம்? அனுராபுரமா? இல்ல சார் குருநாகல் சார். குருநாகல். ரைட் குட். குருநாகல் அந்த சார் வந்து செமினார் கேட்டார் கதைக்கு இல்ல கதைங்கோவ ஸ்கூல்ல. சரி ஓகே. ஓகே சார். நாங்கள் செமினார் வந்து இப்படியான தேதியில் நடக்கும், வீடியோ நடக்கும். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட நார்மல் குரூப்பிலையும் போடப்படும், அதாவது அந்த எல்லாரும் இருக்கிற குரூப்பிலையும் போடப்படும். எல்லாருக்கும் தெரியணும்ன்றக்காண்டியா. ரைட் ஓகே.